திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கிரியா யோகம் வருகின்ற 11/2/2024 அன்று ஈரோடு மாவட்டம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு அருகில் ரத்னா ரிஜிஸ் ஹோட்டலில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறுகின்றது. கட்டாயமாக கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வருவோம். அதே போல் 18/2/2024 அன்று நம்மளுடைய கோயமுத்தூர், அதாவது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, டவுன் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் ஆர்வி ஹோட்டலில் நம்மளுடைய கிரியா யோகம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிலிருந்து 5 மணி வரை நடைபெறுகின்றது. கட்டாயம் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வருவோம். அதே போல் அதாவது 8/3/2024 அன்று மாசி சிவராத்திரி அன்று நாம் பிரம்மாண்டமாக இந்த கிரியா யோகத்தை, மகா கிரியா யோகம் பாபாஜி யோகத்தை நாம் வழங்க இருக்கின்றோம். அனைவரும் இந்த மகா சிவராத்திரியில் பயிற்சி எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் அனைவருமே கட்டாயமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஞானம் என்ற ஒரு நிலையை அடைவதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு தருணம் அந்த காலகட்டம். கட்டாயமாக அன்று நீங்கள் அனைவருமே முன்பதிவு பெற்று வரணும். இப்போ புக்கிங் நடந்துகிட்ருக்குது. கட்டாயம் முன்பதிவு பண்ணிடுங்க, ஏன்னா இடம் கிடைக்காது. இந்த சிவராத்திரியிலே மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது. இறையர்களை நேராக உணரக்கூடிய தன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரியிலே அந்த அதிர்வான ஆற்றல் அதிகமாக இருப்பதால் அன்று நாம் அந்த தியானத்திலிருந்து அந்த பயிற்சியை செய்யும் பொழுது மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கப் போகின்றது. அதில் எல்லோருக்குமே இந்த ஞான நிலையை அடையக்கூடிய தருணம் கட்டாயமாக ஏற்படும். அதனால் போன ஆண்டு நாம் செய்தோம், நிறைய பேருக்கு அந்த இணைஞ்சல் கிடைச்சி இன்றைக்கி வாழ்க்கையில் அற்புதமாக வாழுகின்றன. நீங்களும் இந்த சிவராத்திரியை கலந்து கொண்டு மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதாவது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டை நீங்கள் வந்துடணும். முடியாதவர்கள் வியாழக்கிழமை இரவு வர முடியலை என்றால் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு வந்துடணும். வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் 16 வகையான கர்ம வினைகளை எப்படி நீக்குவது அப்படிங்கிற பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அதை முடிச்சுட்டு அடுத்து இரவு சிவபெருமானுக்கு 4 கால பூஜையும், மகாமேரு பூஜையும், ஸ்ரீசக்கர பூஜையும், நவகிரக பூஜையும் நடைபெறுகின்றது. இது எல்லாம் முடித்துவிட்டு இரவு 4 கால பூஜையும் சிவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரியா யோகமும், கிரியா யோகத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானபூர்வமான ரகசியங்களும் அங்கே உடைக்கப்படும். அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் கண்டு அனுபவித்து உங்களுடைய குண்டலினி சக்தியை மலர வைத்து பேரானந்தமாக அடைய அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்பொழுது ஒரு மனிதன் கடனால் வேதனைப்பட்டிருந்தாலும் சரி, தொழிலினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இடம் விற்பனை இல்லை, வியாபாரம் சரியில்லை, நான் செய்யும் தொழில் சரியில்லை, எனக்கு திருமணம் நடக்கவில்லை, இந்த மாதிரி எத்தனையோ குறைகளை நம்ம சொல்லிட்டு வரோம். அத்தனை குறைகளுக்கும் இந்த கிரியா உங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அதை நீங்கள் அனுபவித்தால்தான் உங்களுக்கு புரியும். கட்டாயமாக இந்த கிரியா பயிற்சியை ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய அவசியம். எப்போ பார்த்தாலும் சாமி கிரியா கிரியானே சொல்கிறாரு, என்னதான் கிரியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிரியாங்கிறது ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி. நாம் செய்யவில்லை. முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள்லாம் இதை கண்டுபிடிச்சி ஒளியாகவே மறைந்திருக்கின்றார். அதனுடைய ஆதாரங்கள் அத்தனையும் இருக்கின்றது. கிரியா பயிற்சி என்பது பாபாஜியுடைய முழுமையான கிரியா பயிற்சி. இது நமக்கு மௌன சித்தர் என்பவரால் கொடுக்கப்பட்டது. அது மூலமாக இருந்து இன்றைக்கி நம்ம
ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு கொடுத்தாச்சு. அவருடைய பலன் அடைஞ்சவங்களாம் நம்மளுடைய ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இருக்குது, பாருங்கள், அவங்களே பேசுவாங்க. இது ஒரு சாதாரண பயிற்சி கிடையாது. எத்தனையோ யோக பயிற்சி இருக்கலாம், இருந்தாலும் அதை விட ரொம்ப ஈஸியாகவும் ஒரு ஞான நிலையை அடைவதற்கும் நம்முடைய யோகமாக நம்மளை மாற்றிக்கொள்வதற்கும் மிக அற்புதமான பயிற்சி தான் இந்த கிரியா யோக பயிற்சி. இது மகாதர் பாபாஜியுடைய முழுமையான பயிற்சி என்பதால் அனைவரும் கற்றுக்கொண்டு இதை முறையாக செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமாக மாறி மகிழ்வித்து மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கொண்டாட இந்த குண்டலினி மலர்ந்து பேரானந்தமாக அடைய, அற்புதமாக இருக்க, ஆனந்தமாக இருக்க, 16 செல்வம் பெற்று பேர்மத்தோடு வாழ வாழ்த்து வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.